வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரோஸ் பேக் பவுடர் பத்தி தாங்க பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரியும் நம்ம ரோஸ் பேக் அண்ட் ரோஸ் பாத் பவுடர் அண்ட் ஆவாரம் பூ பாத் பவுடர் இந்த மாதிரி ஆர்கானிக்ஸ் பண்ணிட்டு வரோம். லிப் பாம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட ரோஸ் பேக் வாங்கினவங்க வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதிவு தான் இது. ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை தயிர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அரிசி நம்ம வாஷ் பண்ணுறது அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ஆர்கானிக் தான், நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோஸ் பவுடரில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகும். அண்ட் தென் இதோடு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் வாட்டர், ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி போடும்போது இன்னுமே ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆர்கானிக்கில் ஃபேஸ் பேக் அண்ட் பாத் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.